பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெகன். இன்னைக்கு உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போர், அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள், இது சம்பந்தமா அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய சில முக்கியமான நடவடிக்கைகள் எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம். இதில் சப்ஜெக்டோடைய மெயின் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய மிலிட்ரி செக்ரட்டரி, அதாவது ஆர்மி செக்ரட்டரி டான் ட்ரிஸ்கால் அமெரிக்காவுடைய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி. ஈராக்கில் ஆர்மட் டேங்க் டிவிஷனில் பணிபுரிஞ்சவர், ஏல்ஸ் யூனிவர்சிட்டியில் சட்டப்படிப்பு முடித்தவர், ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். 38 வயது தான். இப்போ இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி எடுத்தீங்க அப்படின்னா அவரோட சராசரி வயது அப்படின்றது 60க்கு அதிகமாக இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் டான் அவர்கள் 38 வயது, ஒரு இளம் இராணுவ அதிகாரி. இவ்வளோ பெரிய இராணுவத்துக்கு, அதுவும் ஒரு ஆர்மி செக்ரட்டரியாக இந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படின்ற போது அவருடைய அந்த டெஸ்டிமனி நம்ம உத்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது அமெரிக்காவுடைய காங்கிரஸ், அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இவங்களை தனியாக கூப்பிட்டு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயக முறை அப்படின்றது இருக்குது. கேள்விகள் ரொம்ப கடுமையாக இருக்கும். இதில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாருமே இருப்பாங்க. இப்போ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, The Ukrainians have fundamentally altered how humans engage in conflict. They have done an absolutely amazing job of innovating, and I am publicly on record saying we are learning a lot from them and we are changing to a lot of the lessons that they have taught us. ஒரு பெரிய நாட்டோடைய இராணுவ தளபதி, ஒரு இளம் அதிகாரி, 38 வயதில் இந்த பதவிக்கு வர்றது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்தில் அவங்க காங்கிரஸுக்கு முன்னாடி இதை சொல்கிறாரு அப்படின்ற போது நமக்கு ஒத்து பார்க்கணும். உக்ரைன் இந்த இப்போ நவீன கால யுத்தங்கள், இனிமே வரக்கூடிய யுத்தங்களில் இந்த யுத்தத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத முழுவதும் மாற்றிட்டாங்க உக்ரைன். அவங்களுடைய இனோவேஷன், அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் அசாதாரணமானது, பாராட்டுக்குரியது. நம்ம நிறையா அவங்ககிட்ட கற்றுருக்கோம். அதை நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிலிட்ரி அகாடமிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெசனாக, ஒரு பாடமாக, கேஸ் ஸ்டடியாக அதிகபட்சமாக அமெரிக்காவுடைய போர் யுக்திகளை தான் படிப்போம். ஆனால் இப்போ அமெரிக்காவே உக்ரைன்ட்டு கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, நாமளும் இதில் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்குது. அவர் பர்சனலாக கீவுக்கு போயிருக்காரு, உக்ரைனோடைய மிலிட்ரி லீடர்ஷிப்பையும் சந்திச்சிருக்காரு. சந்தித்த பிறகு அவங்க சொன்னது அப்படின்றது என்னென்னா, பேசிக்கலாக எங்களுடைய மார்க்கெட்டில் இருக்கிறது, இந்த டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறது, உக்ரைன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு லைவ் லெபார்டரி, ஒரு சோதனை கூடம். என்ன வேணா, இவங்க வீரர்கள் சாகக்கூடாது, உக்ரைன் வீரர்கள் எத்தனை லட்சம் பேர் இறந்துருக்காங்கன்றது தெரியும். ஸோ அவங்க ட்ரெயின் பண்ணதில் அமெரிக்காவுடைய டாக்ட்ரைனு, அதோடைய ட்ரைனிங்கு, இவங்களுடைய போருக்குண்டான தன்மை என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு சைடு சைனா, இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்ய தரப்புல மிலிட்ரி அப்சர்வர்ஸாக நாமளும் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய எல்லா யுத்தத்துக்குமே உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 2025 ஆர்மியோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்க மாதிரி கடும் எதிர்ப்பு உள்ள இருந்து கிளம்பிச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, M10 புக்கர் லைட் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இலகு ரக டேங்குகள், இதுக்கு ஒரு கோடிக்கணக்கான $1 பில்லியன் செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. அதை கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ யுத்த காலத்தில் டேங்கிகளா ட்ரோன்களா அப்படின்னா ட்ரோன்கள் தான். டேங்கிகள் இப்போ கிட்டத்தட்ட அதோடைய ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஃபைனல் பஞ்சுக்கு, ஒரு இடத்த ஆக்கிரமிச்சு வைக்கிறதுக்கு டேங்கிகள் இன்னைக்கும் தேவை. ஆனால் இதுக்கு முன்னாடி டேங்க் இருந்த தேவைக்கும், நம்மளுடைய டேங்க் பேட்டில் கடைசியாக நம்ம எப்போ பண்ணோம், 1971. அதன் பிறகு தான் நம்ம டேங்கை நவீனமயமாக்கி T-72 வாங்கணும், அப்புறம் T-92 வாங்கணும், மாடர்னைஸ் பண்ணோம், ஆவடியிலே டேங்க் தயாரிக்க ஆரம்பித்தோம். பட் இப்போ அந்த ப்ரோக்ராமே இது கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்ற போது இதில் உத்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி 10 லட்சம் ட்ரோனை 2-3 வருஷத்துக்குள்ள தேவைன்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து அப்படியே 10 லட்சமாக டபுள் ஆயிருக்கு.
10 லட்சம் ட்ரோன் அமெரிக்க ராணுவம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் டான் ஆர்மி செக்ரட்டரியா வந்த பிறகு. இப்போ உக்ரைனை என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலிகான் வேலி ஆஃப் வார்ஃபேர், போர்க்களத்தோடைய ஒரு சிலிகான் வேலி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும், 2022 அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைன்ல இருந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸோட எண்ணிக்கை 300. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000க்கும் அதிகம், கிட்டத்தட்ட 3 மடங்கா மாறி இருக்கு 4 வருடத்துக்குள்ள யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது. இதுல 80% பிரைவேட். இந்தியா கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய லெசன் இதுதான். 80% அப்படின்றது பிரைவேட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரேவ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், இதை வந்து கவர்மெண்ட் பேக் பண்றாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் இருக்கு, பட் பிரேவ் ஒன் டோட்டலாக வேற லெவல். அது யாருக்கு என்ன தேவை அப்படின்றது அந்த பிரேவ் ஒன்ல யார் வேணாலும் இப்போ இந்த டேட்டாவை எடுக்க முடியும். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கல்வி பின்புலம் இருக்கு, விவசாயியா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் அதில் போய் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். 1500 மிலிட்ரி டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் இந்த 4 வருடத்தில் உருவாகி இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 54%, இப்போ நம்மளுடைய இறக்குமதி டிபெண்டன்சி, இம்போர்ட் டிபெண்டன்சி அப்படின்றது 85%. உக்ரைன் வந்து இந்த போர் துவங்கிறதுக்கு முன்னாடி 54% இருந்தாங்க. இப்போ அது அப்படியே கம்மியாகி 18%. 4 வருடம் லட்சக்கணக்கான வீரர்கள் அவங்க இழந்திருக்கிறாங்க. நாடு மோசமான சூழ்நிலை எல்லாமே இருந்தாலும் உக்ரைனை இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். இப்போ 2025 உக்ரைனுடைய ட்ரோன் தயாரிப்புகள் எவ்வளோ ட்ரோன் அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ட்ரோன்கள். இந்தியாவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் கெப்பாசிட்டி, நம்மளால சுயமா எத்தனை ட்ரோன்கள் தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 20,000 to 30,000. இதை வந்து இந்த வருடம் 8 மில்லியனா 40 லட்சத்துல இருந்து 80 லட்சமா ஒரே வருஷத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு யுக்ரைன் பிளான் பண்றாங்க. ஏன்னா வீரர்கள் 2 தரப்புலையுமே கிடையாது, ரஷ்யா தரப்புலையும் கிடையாது, உக்ரைன் தரப்புலையும் கிடையாது. அதோடைய ஆக்சுவல் எஸ்டிமேட் சில வருட காலங்களுக்கு பிறகு வரும். இப்போ 2 நாட்டிலும் இழந்த வீரர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 15 லட்சம் வீரர்களுக்கும் அதிகம். இந்திய ராணுவத்துடைய மொத்த எண்ணிக்கை 13 லட்சம். அவ்வளோ வீரர்களை 4 வருடம் இழந்திருக்காங்க. ஸோ இனி அவங்க ட்ரோன் வச்சு தான் அவங்க வந்து சண்டையை கொண்டு போறாங்க அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். 3000 கிலோமீட்டர் சைபீரியா பக்கம் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய மிலிட்ரி பேசஸை கண்டெய்னர்ஸ்குள்ள ட்ரோனை வச்சு அதை கொண்டு போய் அந்த கண்டெய்னரை நாடுக்குள்ள ரோட்டில் கடத்திட்டு போய் லாஜிஸ்டிக்ஸ் ட்ரோன் ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸில் வச்சு அதை ஓப்பன் பண்ணி விட்டு 3000-4000 கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து ரிமோட் மூலியமா ஆப்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட $60 பில்லியன் சேதத்தை வந்து ஏற்படுத்தினாங்க ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா. ரஃபா சொல்கிறேன், இவங்களோட எஸ்டிமேட் 60, அவங்க சொல்றது 5, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்பை தான் இப்போ வந்து அமெரிக்கா ரெப்ளிகேட் பண்றாங்க, ஒரு வார் கேமிங்கா பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ டான் அவங்களோட ஆர்மி செக்ரட்டரியோட சென்டென்ஸ் நான் எக்ஸாக்டா படிக்கிறேன். இஃப் யூ லுக் அட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் ரஷ்யா, த உக்ரைனியன்ஸ் use probably a couple $100,000 worth of drones and took out almost 10 billion worth of equipment. 1 லட்சம் கோடி மதிப்புள்ள இராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவோடத வெறும் சில லட்சம் டாலரை செலவு பண்ணி உக்ரைன் வந்து தூக்கியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமா, ஏன்னா எக்கனாமி ஆஃப் மாடர்ன் வார்ஃபேர் அப்படின்றது தலைகீழா மாறி இருக்கு. ஏன்னா இப்போ FPVன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ட்ரோன், இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ட்ரோனை எடுத்தீங்கன்னா இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் தயாரிக்கிறது $400-500. ஒரு ரஃபா நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க, $400-500 தான் இதோடைய காஸ்ட், ஒரு ஐஃபோன் காஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்களுடைய ரஷ்யாவுடைய டேங்குகள், குறிப்பாக T-90s இவங்க தூக்குனது, ஒரு டேங்கோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4-8 மில்லியன், $80 லட்சம் கிட்டத்தட்ட. இப்போ ஒரே நேரத்தில் லெப்பர்ட்ஸு, சேலஞ்சர்ஸு, T-90s, ஐரோப்பியாவோட ஃப்ளாக்ஷிப் டேங்க்ஸ், அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஃப்ளாக்ஷிப் டேங்க்ஸ் ஒரே நேரத்தில் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ FPV அப்படின்றது பியாண்ட் லைன் ஆஃப் சைட்டு, இது தொலைதூரம் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரு கில் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் தாக்குறீங்க அப்படின்றது, அது மணிக்கணக்காக இருந்தது. அதன் பிறகு மினிட்ஸாக மாறி இப்போ நொடி கணக்கில் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஃபைபர் ஆப்டிக் கைடன்ஸ் கேபிள்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, காத்தாடி மாதிரி ட்ரோன்ஸ். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்குது, நீங்கள் பேஸ் ஸ்டேஷன் வந்து அந்த தொடர்புன்றது இருக்குது. ஸோ ஜிபிஎஸை ஜாம் பண்ணாலும் உங்களால் வந்து இதை எஃபெக்டிவாக கொண்டு போக முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இவங்களுடைய FPV ட்ரோன்ஸோடைய இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சு 50 கிலோமீட்டர். ஸோ இந்தியாவில் ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்க புது ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க, இதை நல்லா கவனிச்சுக்கங்க.
ஏன்னா நாளைக்கு இந்த யுத்தம் முடிந்த பிறகு உக்ரைன் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் ஏற்றுமதியாளராக மாறுவாங்க, மிகப்பெரிய லெவலில் மாறுவாங்க. அப்போ நம்ம அவங்களோட டெக்னாலஜி வைஸும் நம்ம கம்பீட் பண்ணணும், அதே சமயம் விலை வயசுலையும் நம்ம கம்பீட் பண்ணணும். அப்படின்ற போது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியதை இது வந்து இந்த ட்ரோனுடைய ரேஞ்ச், குறிப்பாக FPVயோட ரேஞ்சு. இப்போ நாட்டோவோட ஹெட்ஜாக் எக்ஸசைஸ் இதுதான் வேக்கப் கால். ஏன்னா நாட்டோ எல்லாமே ட்ரெடிஷ்னலாக பெரிய டேங்கிகள், பெரிய பீரங்கிகள், பெரிய விமானங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் 2 நாட்டோ பெட்டாலியன், ஒன்று வந்து பிரிட்டிஷ் சேலஞ்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிரிட்டிஷ் சேலஞ்சர் 2 டேங்க்ஸு, அப்பாச் ஹெலிகாப்டர், ஹிம்ராஸ், இது எல்லாமே ஒரே நேரத்தில், இது போர் ஒத்திகை, நாட்டோட போர் ஒத்திகையில் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி மதிப்புள்ள இராணுவ தளவாடங்கள் அப்படின்றது வெறும் 10 ஆப்ரேட்டர், ஜஸ்ட் உள்ள ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடிய 10 ஆப்ரேட்டர்ஸ் வந்து காலி பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். இப்போ இந்தியாவோடைய ட்ரைனிங் எப்படி இருக்கு? உடல் தகுதி, எக்ஸ்ட்ரீமான மென்டல் ஃபிட்னஸ்ஸு, உடல் தகுதி இருக்கணும். 40 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 30 கிலோ எடை எடுத்துட்டு நீங்கள் ஓடணும். கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிப்ரைவ்டாக நீங்கள் வந்து இராணுவ பயிற்சிகளை நீங்கள் செய்யணும். கடுமையான உடல் தகுதி இருக்குது. இனி இது தேவையா, இல்லை நம்ம வந்து மாடர்ன் வார்ஃபேரில் போகிறோமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ரி வெகு விரைவில் அது வரும், வெயிட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வந்து பதில் இருக்குது. நாமளும் வேகமாக மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த ஹெட்ஜாக் 2025 எக்ஸசைஸ்லேருந்து அமெரிக்கா இதில் பங்கேற்கலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிச்சயமாக நம்ம அவங்ககிட்ட கற்றுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கான்டாக்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. TIC அப்படின்றது தான் மிக முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல ஒரு $265 மில்லியன் இந்த வருஷம், அமெரிக்காவுக்கு ஒரு சிறு பணம் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதிலிருந்து 1400க்கும் அதிகமான நேரோலி ட்ரான் ப்ரொக்யூர்மெண்ட் பக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கெட்டாக இருக்கும், இந்த வாங்கணும், இந்த சப்ளைட் வந்து வாங்கணும், அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இது பண்ணி இப்போ 10 லட்சம் ட்ரோனுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களோட அப்பாச் ஹெலிகாப்டர்கள் எல்லாமே அட்டாக் ரோல்லேருந்து மாறி அதுவும் ட்ரோனை எப்படி ஏவணும் அப்படின்றதுக்கான பயிற்சி களத்துக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கார்னிஜி யூனிவர்சிட்டி சொல்கிறது, அவங்களுடைய ரிசர்ச் சொல்கிறது ரெவல்யூஷன் இன் மிலிட்ரி அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு போர்க்களத்தில் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி கடற்படையே இல்லாத ஒரு நாடு உக்ரைன், அவங்களுடைய மகுரா V5 நேவல் ட்ரோன் கிட்டத்தட்ட குயின் ஆஃப் ரஷ்யன் நேவின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்க்கப்பலை தாக்கி அழிச்சுது. இப்போ ரஷ்யாவுடைய கப்பல்கள் பிளாக் சி பக்கம் போகிறதுக்கே வந்து தயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதை பண்ணுறாங்க. டிசம்பர் 2027 இதை பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டோடைய ஃபஸ்ட்டு அன்மேன்டு அட்டாக் இதுதான். ஒரு கப்பல் மேலே ஆள் இல்லாமல் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது இதுதான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ஹண்டிங் ட்ரோன்ஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய இராணுவ சக்தியாக இருக்கக்கூடிய ரஷ்யா, அவ்வளோ பெரிய ஒரு ஃபயர் பவர் இருக்கக்கூடிய ரஷ்யா இன்னைக்கு எஃபெக்டிவாக அந்த கப்பல்களை யூஸே பண்ண முடியல. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்றது இருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா அப்புறம் ஃபுல் டைம் எனக்கு ஒரு தொழில் இருக்குது, தோட்டம் இருக்குது, இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நடுவில் நம்ம இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இதில் வந்து ஃபுல் டைமாக இறங்கினாதான் இதை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றதுல எல்லாரோடைய பங்களிப்புமே வேணும். டீசென்ட்ரலைஸ்ட் இனோவேஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன். இன்னைக்கு அதற்கான சயின்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பட் நம்மளுடைய சிந்தனை என்னவோ, இராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், ரிட்டையர் ஆனவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இது நாள் வரை நம்ம பார்த்த உலகம், பார்த்த யுத்தக்களம் வேற, இனி வரக்கூடிய யுத்தக்களம் வேற. அதற்கான ஒரு எபி சென்டர், அதோடைய ஒரு பாட புத்தகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உக்ரைனை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய ரிசர்ச் இருக்குது, இதெல்லாம் நிறையா படிக்கணும். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.